சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 25 அதிகாரம் 28. ஏசா வேட்டையாடிக் கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பணிக்காக நீங்கள் ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை குறித்த தொடர் செய்திகளை கற்றுக்கொண்டோம். அதே போல் ஈசாக்கை குறித்து தொடர் செய்திகளை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஈசாக்கை குறித்த பெயர்களை கற்றுக்கொண்டோம். அதே போல் ஈசாக்கின் பங்களிப்பை கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக ஈசாக்கின் திருமண ஒழுங்கை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஈசாக்கின் வாழ்க்கையில் உள்ள ஒரு தவறை சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஒரு தவறல்ல, ஏராள தவறுகள் இருந்தது. ஆனால் ஒரு தவறுகளை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பேட்டரி எடுத்துக்கொண்டால், ஒரு மின்கலனை எடுத்துக்கொண்டால் அதிலே ப்ளஸ் என்று மைனஸ் என்று காணப்படுகிறது. அதே போல் எந்த ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டாலும் ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. நற்குணங்களும் உண்டு, சில குறைபாடுகளும் உண்டு, தவறுகளும் உண்டு. என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அது உண்மையாகவே காணப்படுகிறது. அதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அப்படியானால் உலகத்திலே குறைவில்லாதவர் யார் என்றால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவுகளும் நிறைவுகளும் உண்டு. இந்த ஈசாக்கு தேவனுக்கு பயந்தவன். அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், தேவனுடைய சிநேகிதன். ஆனால் ஈசாக்கு அந்த வழியிலே வந்த ஒரு நல்ல ஒரு விசுவாசி. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அநேக குறைகள் காணப்பட்டது. இன்றைக்கு ஒரே ஒரு குறைவை சொல்கிறேன். ஆதியாகமம் 25 அதிகாரம் 28, 29 வாசித்தால் வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. ஈசாக்குக்கும் அவருடைய மனைவியாக ரெபெக்காளுக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்தவன் ஏசா, இரண்டாவது யாக்கோபு. ஏசா என்பவன் மிக அழகானவன். அவனுடைய சரீரத்திலே அதிகமான வித்தியாசமான முடிகள் காணப்பட்டது. அவன் நல்ல வன சஞ்சாரியாயிருந்தான், வேட்டையிலே வல்லவன். ஆகவே இந்த மகனை குறித்து இவ்வாறு சொல்லப்படுகிறது. யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது, அவனுடைய பெயரின் பொருள் எத்தன் அல்லது ஏமாற்றுகிறவன். ஆனால் இந்த யாக்கோபு கூடாரவாசி, குணசாலியாக இருந்தான். இந்த திருமறை பகுதியை வாசித்தால் ஈசாக்கின் வாழ்க்கையினுடைய முதல் தவறு, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னவென்றால், அதாவது பட்சபாதம் பார்க்கிறது, பட்சமாயிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஃபேவரட்டிசம் என்று சொல்வார்கள். இந்த பட்சபாதம் என்பது எல்லா இடத்திலும் காணப்படுகிறது. இந்த ஈசாக்கு தன் ஏசாவின் மேலே அதிக பட்சமாயிருந்தான். காரணம் என்ன? முதல் பையன். உங்களுக்கு நன்றாக தெரியும், யூத குடும்பங்களிலே முதல் மகனுக்குத்தான் சேஷ்ட புத்திர பாகம் உண்டு. ஆஸ்தியிலே 3/2 மடங்கு ஆஸ்தி உண்டு. அவன்தான் குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறான். ஆண்டவரை ஆராதிப்பதிலே ஒரு பெரு பங்காளியாய் மாறுகிறான். ஆகவே இந்த சூழ்நிலையினாலே ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனான அவனை நேசித்திருக்கலாம். இந்த பட்சபாதம் என்பது மிக பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேத வசனத்தின்படி பார்ப்பீர்கள் என்றால், இந்த ஈசாக்கின் பட்சபாதத்தை குறித்து இன்றைக்கு நான் விளக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தவறுகள் உண்டு. ஆனால் இந்த தவறை, இந்த ஃபேவரட்டிசம், பட்சபாதத்தை அநேக பெரிதாக எண்ணுவதில்லை. இது எல்லாரிடத்திலும் காணப்படுகிற ஒன்று தானே என்று போய்விடுகிறார்கள். இந்த பட்சபாதம் என்பது ஒரு இடத்தில் இல்லை, எல்லா இடத்திலும் காணப்படுகிறது. யாக்கோபு நிருபம் 2 அதிகாரம் 1 to 4 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள்.
யாக்கோபு எழுதுகிறார், முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே ஆராதிக்க செல்கிறார்கள். ஒருவன் மினுக்கான வஸ்திரம், மோதிரம், பொன் மோதிரம் போட்டு போகிறார். அவனுக்கு நல்ல இடத்தை அந்த சபையிலே கொடுக்கிறார்கள். ஒருவன் கந்தையான வஸ்திரத்தோடு ஒருவன் போகிறான். அவனை அங்கே போய் நில் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் என் பாதபடியிலே உட்கார் என்று சொல்கிறார்கள். யூத மரபிலே பாதபடியிலே உட்காருகிற இடம் என்ன இடம் என்றால் அடிமையின் இடம். ஆகவே சபையிலே ஆண்டவர் தலைவராயிருந்தாலும் ஐஸ்வர்யவானுக்கு முதல் இடமும் ஏழைக்கு தரம் குறைந்த இடமாக கொடுக்கப்படுகிறது. ஐஸ்வர்யவானுக்கு தரமுள்ள இடம், ஏழைக்கோ தரமில்லாத இடம் காணப்படுகிறது. இதை யாக்கோபு விமர்சிக்கிறார், கண்டிக்கிறார். இந்த பட்சபாதம் தேவையில்லை என்று சொல்லி கண்டிக்கிறார். இந்த ஐஸ்வர்யவான்கள் அல்லவா உங்களை வழக்கு மன்றத்துக்கு இழுக்கிறார்கள் என்று கூட சாடுகிறார். இன்றைக்கு அநேக இடங்களிலே இது காணப்படுகிறது. ஐஸ்வர்யவானுக்கென்றால் முதல் ஸ்தானம், முதல் பதவி கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஏழைகளுக்கோ அவர்கள் கவனிக்கப்படுவதில்லை. அவர்கள் கவனிப்பார் அற்ற ஆடுகளைப் போல மாறிவிடுகிறார்கள். ஐஸ்வர்யா வீட்டிலே விருந்து, திருமணங்கள் ஏதாவது என்றால் எல்லாரும் அங்கு பங்கு பெறுகிறார்கள். ஆனால் ஏழை வீடு என்று சொன்னால் அநேகர் பங்களிப்பு பெறாமல் ஒதுக்கி விடுகிறார்கள். இது முதல் நூற்றாண்டிலிருந்து இன்று வரையிலும், ஏன் ஆண்டவருடைய வருகையின் பெரிந்தும் காணப்படுகிற ஒரு பட்சபாதமுள்ள ஒரு செயலாகும். இதை யாக்கோபு கண்டிக்கிறார். இந்த பட்சபாதம் பழைய ஏற்பாட்டில் எங்கே வருகிறது என்றால் ஈசாக்கின் வாழ்க்கையில் வருகிறது. நீங்கள் கேட்கலாம், ஈசாக்கு இடத்தில் தானே இருக்கிறது, ரெபேக்காள் இடத்தில் இல்லையே? ரெபேக்காள் இடத்தில் இருந்தது. வேதம் சொல்கிறது ரெபேக்காளும் பட்சம் உள்ளவளாக இருந்தாள். அவள் யார் மேலே பட்சம் உள்ளவளாக இருந்தாள்? அங்கே யாக்கோபின் மேலே பட்சம் உள்ளவளாக இருந்தாள். அருமையானுள்ளே, அங்கே வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிற ஒரு காரியம் இதுதான். ரெண்டு பேருக்குள்ளேயும் பட்ச பாதம் என்கிற பாவம் தலைவரித்து ஆடியது. இதை பாவம் என்று பலர் சொல்வார்கள், சிலர் குறைகள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பாவ நிலையானது அந்த குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள், கசப்புகள், அநேக வேதனைகள், உபத்திரங்கள் எல்லாமே காணப்பட்டது. அருமையானவர்களே, இந்த பட்சபாதத்தினுடைய விளைவுகளை இந்த ஈசாக்கியினுடைய வாழ்க்கையிலே நாம் காண முடிகிறது. ஆனால் உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19 நியாயத்திலே நாம் புரட்டக்கூடாது, அங்கே முகதாட்சணம் பண்ணக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 17 நியாயத்திலே முகதாட்சணம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல நாம் சிறியவனுக்கும் செவி கொடுக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34 தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல என்கிற வார்த்தை வருகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய ஊழியர்கள் வாழ்விலே அநேக இடங்களிலே பட்சபாதம் இருக்கிறது. ஏன் உங்களிலும் என்னிலும் கூட இந்த பட்சபாதம் காணப்படலாம். நாம் திரும்ப வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்ன? பட்சபாதம் என்கிற அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ உறவு இருந்தாலும் நாம் பட்சமாக சில குடும்பத்துக்கு தான் போகிறோம். எத்தனையோ பேர் விசுவாசிகள் நம்மை அழைத்தாலும் சில குறிப்பிட்ட குடும்பங்களுக்கே நாம் விசிட் பண்ணுகிறோம். அது ஒரு பட்சமாக தான். எல்லா ஊழியர்களும் கர்த்தருடைய ஊழியர்கள் தான். எல்லா ஊழியர்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் எல்லா ஊழியர்களையும் விசுவாசிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லா ஊழியர்களுக்கும் விசுவாசிகள் அவர்கள் தங்களுடைய அன்பின் உதவிகளை பகிர்ந்து கொடுப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஊழியர்களை நேசிக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட ஊழியங்களையே தாங்குகிறார்கள். இது ஒருவேளை நற்செய்தி பணியாக இருக்கட்டும், மிஷனரி பணியாக இருக்கட்டும், சமூக பணியாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இந்த தாண்டவம் ஆடுகிற பாவம் என்ன? இந்த பட்சபாதமாகிறது. இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே பட்சபாதத்திற்கு முதல் காரணம் அவன் முதல் மகனாக ஏசா இருந்தான் என்று நான் சொன்னேன். ரெண்டாவது காரணம், அவன் வேட்டையிலே வல்லமை உள்ளவன், திறமை உள்ளவன். திறமைசாலிகளை எல்லாருமே நேசிப்பார்கள். ஆகவே இவன் வேட்டையிலே வல்லமை உள்ளவன். மூன்றாவது, அவன் வன சஞ்சாரி.
அவன் காட்டிலே அலைந்து கொண்டிருக்கிறவன். அவனாலே வீட்டிலே எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பில்லை. எப்போதாவது போவான், வருவான், வேட்டையாடி கொண்டு வருவான். அதுதான் அவனுடைய பழக்கமாயிருந்தது. வனத்திலே வன சஞ்சாரியாயிருந்து மிருகங்களோடு அவன் பழகின ஒரு மனிதன். ஆனால் வேத வசனத்தின்படி பார்த்தால் இந்த ஈசாக்குக்கு வாழ்க்கையில் இந்த பட்சபாதத்துக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அதை நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28 பாருங்கள். ஏசா வேட்டையிலே வல்லமுள்ளவன், வன சஞ்சாரியாக இருந்தார். ஏசா என்பவன் வேட்டையாடி கொண்டு வருகிறது அந்த ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினால் ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். திருமறை வசனம் மிக தெளிவானது. ஆவியானவர் மிக உண்மையானவர். தேவனுடைய வார்த்தை கலப்படமற்றது. அங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கினுடைய பட்சபாதத்துக்கு அடிப்படை என்ன? ஆகாரம், டிசையர் ஃபார் ஃபுட் என்று சொல்லலாம். இந்த ஆகாரத்தின் மேல் உள்ள வாஞ்சையினால் தன்னுடைய மகனான ஏசாவின் மேலே அவன் அதிக அன்பு வைத்தான், நேச வைத்தான், பட்சபாதமாயிருந்தான். பாருங்கள், வேறு எந்த காரணம் அங்கு வேதத்தில் சொல்லப்படவில்லை. இந்த ஒரே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அவனுடைய ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஆகாரத்தின் மேலே அவன் வாஞ்சியாயிருந்தான். ஏசா கொண்டு வந்த அந்த ஆகாரமானது மிகுந்த ருசியாயிருந்தது. இன்றைக்கு அநேகர் ஆகாரத்தை வைத்தே சிலரை மடக்குவது உண்டு. சிலர் ஆகாரத்தை வைத்தே, ஆகாரத்தை கொடுத்தே சிலரை சாதகமாக்கி கொள்வது உண்டு. தாவீதினுடைய மகனாகிய ஒருவன் தான் ராஜாவாக ஆவதற்காக அவன் எல்லாருக்கும் விருந்து வைத்து அரவணைத்து கொண்டான். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இவன் கொண்டு வருகிற விருந்து நிமித்தம், ஆகாரத்தின் நிமித்தம்தான் இவன் ஈசாக்கு அவன் மேல் பட்சமாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இந்த ஏசாவினுடைய நிலையை பாருங்கள். தகப்பனை போலவே ஏசா இருந்தான். ஒரு முறை அவன் வெளியிருந்து வருகிறான். நன்றாக களைத்திருந்தான், பசியோடு இருந்தான். யாக்கோபோ கூழ் காய்ச்சி கொண்டிருந்தான். உடனே கூழ் கூடு என்று சொன்னான். யாக்கோபு மிக தந்திரமானவன். சொல்கிறான், எனக்கு உன் சேஷ புத்திர பாகத்தை விற்று போடு, நான் கொடுக்கிறேன் என்றான். உடனே அவன் சொன்னான், ஏசா, நான் சாக போகிறேன், இந்த சேஷ புத்திர பாகம் இருந்து என்னது என்று சொல்லி அலட்சியம் பண்ணி அந்த கூளை வாங்கி சாப்பிட்டான். பாருங்கள், தகப்பனுடைய சுவாபம் அப்படியே மகனுக்கு இருக்கிறது. எவ்வளவு பரிதாபம்! நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம். நம்மிடத்தில் என்ன குணம் இருக்கிறதோ அதே குணங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் 100 மடங்கு பக்தியாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் உண்மையாகவே 50% கூட பக்தியாக இருப்பார்கள். நீங்கள் 50% பக்தியாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் 25 தான் இருப்பார்கள். நீங்கள் 10% பக்தியாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் 0 கூட வர வாய்ப்பு இருக்கிறது. வர வர பக்தியும் அர்ப்பணிப்பும் தேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஈசாக்கினுடைய ஆகாரத்தின் மேல் உள்ள வாஞ்சை, ஆகாரத்தின் அந்த மேலுள்ள அந்த ஆசை அவனுடைய வாழ்க்கையில் இந்த பட்சபாதத்துக்கு நேராக அவனை கொண்டு போனது. அப்படியானால் என்ன? சரீர தேவைகளை நாம் அதை தீர்க்க முற்படும் பொழுது இந்த பட்சபாதம் வருகிறது. பட்சபாதத்தை குறித்து பல காரியங்களை சொல்லலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நம்முடைய ஜீவியத்திலே பட்சபாதத்தோடு செய்து விடுகிறோம். ஒழுங்கு கரமாய் வந்தால் சிலருக்கு ஒழுங்கு கரமாய் பதவி முன்னேற்ற வரும், அதாவது ஜாப் ப்ரொமோஷன் வரும். ஆனால் சிலர் பட்சபாதம் வைத்து கீழே இருக்கிறவர்களை மேலே கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பட்சபாதம் என்பது மெதுவாய் ஆரம்பித்து அது ஒரு புயலை போல, ஒரு புற்றுவேதை போல மாறிவிடுகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பட்சபாதத்தினுடைய விளைவு என்ன? அங்கு இந்த குடும்பத்திலே பூகம்பம் ஏற்படுகிறது. ஏசா யாக்கோபுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த யாக்கோபு 20 ஆண்டுகள் பெற்றோரை பிரிந்து வாழுகிற நிலை ஏற்படுகிறது. யாக்கோபு என்பவன் தன்னுடைய மாமன் வீட்டிலே 20 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட ஒரு சூழல் வருகிறது.
யாக்கோபு தான் 20 ஆண்டுகள் கழித்து வரும்போது தன்னுடைய தாயை பார்க்க முடியாத நிலை ஏற்படுகிறது. அதே சமயத்தில் ஏசாவும் அவன் தன்னுடைய தகப்பனுடைய விசுவாசத்தை விட்டு மாற்று விசுவாசம் உள்ள மக்களிடத்தில் போய் பெண்ணை விவாகம் பண்ணக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே அந்த ஈசாக்கின் மனைவியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்கினுடைய மனைவி என்ன செய்தாள் என்று சொன்னால், அவள் உண்மையாகவே தன்னுடைய மகனான யாக்கோபின் மேலே பட்சமாயிருந்தாள். யாக்கோபு மேல் பட்சமாக இருந்ததற்கு காரணம் அங்கே ஆகார ருசி என்று சொல்லப்படவில்லை. ஒன்றே ஒன்று சொல்லப்படுகிறது, அங்கே யாக்கோபு கூடாரவாசி, குணசாலி. கூடாரம், அந்த காலத்திலே மக்கள் கூடாரத்திலே வசித்தார்கள். கூடாரம் என்பது நம்முடைய வீட்டுக்கு ஒப்பிடலாம். அப்படியானால் இந்த யாக்கோபு என்பவன் வீட்டுக்குள்ளே இருந்தான், வீட்டுக்குள்ளே சுற்றி கொண்டே இருந்தான். வீட்டுக்குள்ளே இருந்ததுடைய விளைவு என்ன? குணசாலியாயிருந்தான், நற்பண்புகள் நிறைந்தவனாயிருந்தான். ஆகவே இந்த யாக்கோபை தாய் அதிகமாய் நேசித்தாள். ஏசாவை ஈசாக்கு ஆசீர்வதிக்கப் போகிறான் என்று தெரிந்தபோது தந்திரமாய் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த தாய் யாக்கோபுக்கு உதவியதை பின்னாலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே பட்சபாதத்துக்கு காரணம் நாவின் ருசி என்று சொன்னேன். இரண்டாவது ஒரு காரணம், இந்த ஈசாக்கு நற்குணத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, வனாந்தரத்திலே வேட்டையாடி கொண்டு வந்த ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தினான். இது அவனுடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது காரியமாகும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பட்சபாதம் வருவதற்கு காரணம், ஒன்று சரீரத்தின் வேட்கை அல்லது சரீர தேவைகளை நிறைவேற்ற நாம் சட்டங்களை அல்லது ஒழுங்குமுறைகளை மீறி செய்கிற நிலைப்பாடு. இல்லாவிட்டால் நற்குணங்களுக்கு முக்கியத்துவம் கூடாதபடி மற்றவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த மதிப்பீடுகள். அருமையானவர்களே, குணங்கள், நற்பண்புகள், நற்காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்றால் இந்த பட்சபாதம் வரவே வராது. இன்றைக்கி அநேக குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். 2 பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரு பிள்ளையின் மேலே அதிக பட்சம் வைத்து அதிக ஆஸ்தியை எழுதி வைப்பார்கள். இன்னொரு பிள்ளைக்கு ஒன்று கூடாதபடி வெறுமையை அனுப்புவார்கள். அதனுடைய விளைவு என்ன? பெற்றோர்கள் மறிந்த பிற்பாடு இந்த 2 பிள்ளைகளும் உறவு வைக்காதபடி பகையாளையாய் மாறி ஒருவரை ஒருவர் கடிந்து அவர்கள் நிந்திக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த பட்சபாதம் என்பது ஊழியத்திலோ, விசுவாசிகள் மத்தியிலோ, சபை மத்தியிலோ, நிர்வாகத்திலோ அல்லது பிள்ளைகள் விஷயங்களிலோ எதை செய்தாலும் பட்சபாதம் வராதபடி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஈசாக்கினுடைய முதல் காரியம் பட்சபாதம். இதுதான் அவன் வாழ்க்கையின் முதல் தவறாகும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் என்னையும் உங்களையும் அர்ப்பணம் செய்து பார்ப்போம். நானும் ஒரு பூரணர் என்று சொல்லவில்லை, நீங்களும் பூரணர் என்று சொல்லி மார்பை தட்டி கொள்ளாதிருங்கள். தேவ சமூகத்திலே உங்களை என்னையும் தாழ்த்துவோம், அலசி பார்ப்போம், மறுமதிப்பீடு செய்வோம். எங்கேயாவது ஒரு இடத்திலே நாம் பட்சபாதத்தில் விழுந்திருந்தால் மன்னிப்பு கோருவோம். ஆண்டவராய் இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி அந்த பட்சபாதத்திலிருந்து விடுதலை பண்ணக்கூடிய கிருபையை தருவாராக. இந்த செய்தியின் ஊடாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, ஈசாக்கு நற்பண்புகள் நிறைந்தவன், ஆனாலும் கூட பட்சபாதம் என்கிற ஒரு பெரிய தவறிலே விழுந்ததை நாங்கள் திருமறையிலே பார்த்தோம். பட்சபாதத்திற்கு 2 காரணங்கள் என்று சொல்லி வேதத்திலே புரிந்து கொண்டோம். ஒன்று, அவன் ஆண்டவரே தன் சரீரத்தின் ஆகார வாஞ்சை, ஆசையை நிறைவேற்றுவதற்காகவே தன் மகனாகிய ஏசாவின் பட்சமாயிருந்தான் என்பதை வசனத்தில் கற்றுக்கொண்டோம். இரண்டாவது, அவன் நற்குணங்கள் மேலே அவன் தன் மதிப்பீட்டை வைக்காதபடி ஆகாரத்தின் மேலே வைத்ததை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கையிலே இந்த பட்சபாதம் என்கிற அந்த காரியத்திலே தடுமாறி இருந்தால் எங்களை மன்னியும். இந்த பட்சபாதம் ஆண்டவரே மறைவான ஒரு புற்றுவேதி போல எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது ஐயா. இதை அகற்ற
உம்முடைய இரத்தத்தால் கிரியை செய்யும், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் சுட்டறியும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.